ஒண்ணுமில்லைன்னா கண்ணன் தன் திருவடிகளை வச்சு அந்த மரத்தின் மேல ஏறி குதிச்சானோ இல்லையோ, அந்த திருவடி பட்டதே போரும் அது பூத்தனில் கடம்பாக. இதுக்கு எங்கேயோ போய் கருடனை தேடின்னு வரணுமா, அமிர்த கலசத்தை தேடணுமா? தேவையே கிடையாது. கண்ணன் திருவடி பட்டு ஏறானா அந்த திருவடி பட்டப்புறம் எதுவும் பட்டு போகவே முடியாது. திருவடிங்கிறது நம் பேர்ல பட்டுதுன்னா நாம் பட்டு போகாமல் இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவன் திருவடி பட்டபடியால அப்பொழுதே பூத்தது கதம்ப மரம். அதைத்தான் சுகர் பிரார்த்திக்கிறார். அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே. அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கும்னா எனக்கு இந்த சுகருங்கிற பதவி வேண்டாம். வியாசர் சொல்றார் வியாசருங்கிற பதவி வேண்டாம். உத்தவர் சொல்றார் உத்தவருங்கிற பதவி வேண்டாம். பின் நமக்கு என்ன பதவி வேணும்? அந்த கதம்ப மரமாக பிறந்தால் போரும். என்ன அதுவன்னோ கண்ணனுடைய திருவடி ஸ்பர்சம் பட்டது. நான் இப்போ உத்தவர்னு சுகர்னு பேரை வச்சுன்னு என்ன சாதிச்சுட்டேன்? இப்போ ஒன்னும் சாதிக்கவில்லை. அந்த கதம்ப மரம் பெற்று போய்த்து கண்ணனுடைய திருவடிகளை. அதே போலத்தான் பெரியோர்கள் பல தாழ்ந்த ஜன்மங்களை வேண்டுகிறார்கள். கண்ணனை பார்க்கிறதா இருந்தா நம்ம ஒன்னும் மகாபலியா கூட பிறக்கலாம், தப்பே இல்லை. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார், ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலன் காமரிஷீர் அவுணனுள்ள தென்மதியின் கடந்த அண்டமீது போகி. பெருமான் திருவிக்கிரமாவதாரம் பண்ணிட்டு இருக்கான். அது சொல்லச்சே காமரிஷீர் அவுணன் மகாபலி வாமனமூர்த்தியினுடைய கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அசுரனை பத்தி கொண்டாடுறார் திருமங்கி ஆழ்வார். காமரிஷீர் அவுணன் என்ன வைபவம் என்ன வைபவம், மகாபலிக்கு அத்தனை வைபவம் பெருமகள்னு கொண்டாடினார். நமக்கு சந்தேகம், இவர் என்னதுக்கு அசுரனை போய் கொண்டாடிட்டு இருக்காரு? தேவர்களை கொண்டாடினாலும் உண்டு, அசுரனை கொண்டாடலாமான்னு கேள்வி. கொண்டாடித்தான் ஆகணும். அந்த அசுரன் தான் வாமனமூர்த்தியின் திருவிக்கிரமனையை சேவித்தானே தவிர எனக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கலையே. ஆக திருவிக்கிரமனை சேவிக்கிறதா இருந்தா அசுரனா கூட பிறக்கலாம், தப்பே இல்லை. நாம பிறக்கிறது எதுக்காக? இப்போ அவன் சேவை கிடைக்குமாங்கிறதுக்காக. நீ ராட்சசனா போற சேவை சாதிக்கிறேன்னு சொன்னா தானே ராட்சசனா பிறந்துட்டு போறோம். அப்ப ஆறு பிடிவாதம் பிடிக்க போறது இல்லை. இல்லை நான் மனிதனாத்தான் பிறப்பேன், கத்திரியனாத்தான் பிறப்பேன், வைஷ்யநாத் யாரான்னு சொல்லுவானா? அவன் சேவைக்காகத்தான் இத்தனையுமே தவிர அது கிடைச்சு கொடுத்தோம்னா அசுரனா பிறக்க கூட தயாரா இருக்கணும், ராட்சசனா பிறக்க கூட தயாரா இருக்கணும், கதம்ப மரமா பிறக்கிறதுக்கும் தயாரா இருக்கணும். ஆக அந்த கதம்ப மரத்தில ஏறி காளியின் உச்சியிலே நட்டம் பாய்ந்தான் கண்ணன். காளியதமன சரித்திரம் தெரிவித்தார். அடுத்து தேனுகன் ஒரு கழுத உருவத்திலே வந்தான், முடித்தான். பிரலம்பாசுரன் மனித உருவத்தை கொண்டு வந்தான், முடித்தான். அதற்கு அடுத்த கதை தான் இந்திரன் பசிக்கோபத்தாலே அபச்சாரப்பட கோவர்தனத்தை குடையாக பிடித்தான் அல்லவா? இந்த கோவர்தன கிரிதாரி சரித்திரத்தை தெரிவிக்கிறார். தயோர் விரகிதோரேவம் ராமகேசவையோர் பிரஜே புராவுகு வியதீதா விகசத் சரோஜா சபவச்சரத். ஜன்மா மாறி நிறைய மழைக்காலம் இருந்ததாம். காலம் மாறி அடுத்த காலமும் பிறக்க கிருஷ்ண சுகான் திருஷ்டுவா உத்சுகான் திருஷ்டுவா கோபான் உற்சவ லாலசான் கௌதூகலாதிதம் வாக்கியம் பிராகவிருத்தான் மகீமதி கோயம் சக்கர மகோ நாம ஏனவோ ஹர்ஷ ஆகதா பிராகதம் நந்தகோபஸ்ச பிரிச்சந்தம் அதிசாதரம். ஊரை பார்த்தா ஒரே விழாக்கோலம் பூண்டுருதுதான். எல்லாரும் ஏதோ உற்சவம் கொண்டாடுறாப்புல தோணித்து கண்ணனுக்கு. நேர தகப்பனார் இடத்துலையும் பெரிய மனுஷார் இடத்துலையும் போனா என்னமோ எல்லா இடத்துலையும் ஒரே உற்சவமா இருக்கே, ஏதான் நடக்க போற தாய்ந்த ஊர்லேயே கேட்டான். அவளுக்கு வருஷா வருஷம் இந்த அன்னக்கூட்ட உற்சவம்னு ஒன்று பண்ணி வழக்கம். நீ கோவில்கள்லாம் பார்த்துக்கலாம், அன்னக்கூட்ட உற்சவம் அன்னக்கூட்ட உற்சவம். பட்னம் படிக்கு 108 படி 1008 படி பிரசாதத்தை பெருசா பண்ணி பெருமாள் முன்பாக பெரிய திருப்பாவாடை, ஸ்ரீரங்கத்தில் அந்த உற்சவத்துக்கு பெரிய திருப்பாவாடை உற்சவம்னு பேர். ஒரு பெரிய பாவாடை விரித்து அதில் அத்தனை படி பிரசாதத்தையும் கொட்டி உலகமுண்ட பெருவாயனுக்கு கண்டருள பண்ணுவார்கள். இந்த உற்சவத்துக்கு தான் அன்னக்கூட்ட உற்சவங்கிறதே பேரு. அது வருஷா வருஷம் இந்த பிருந்தாவனத்தில் நடக்கும். யாருக்கு கொடுப்பர்கள் தெரியுமா? இந்திரனுக்கு தான் இந்த படையல் அத்தனையும். அந்த உற்சவம் தான் இப்ப ஆரம்பிக்க போறா. கண்ணன் இதை வச்சுன்னு நாம ஒரு விளையாட்டு விளையாடிட வேண்டிதான் என்று முடிவுக்கு வந்தவன், ஒன்றும் தெரியாதா போல என்னத்துக்கு உற்சவம், இன்னமும் நிறைய தளிகையெல்லாம் பண்றீங்களா, ஆருக்கு இந்த சமையல்லாம் அப்படின்னு மெதுவா வந்து கேட்டான். அவர் நந்தகோபால ரொம்ப பெரிய உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். யாரு? இந்திரனுக்கு தான் கொடுக்க போறோம். மேகானாம் பயசாம் சேஷா தேவராஜ சதக்ரது தேன சஞ்சோதிதா மேகாக வருஷந்தம்புமயம் ரசம். மேகங்களுக்கெல்லாம் வருணதேவன் தலைவன், வருணதேவனுக்கு இந்திரன் தலைவன். அந்த இந்திரன் பார்த்து மேகங்களை பொழிய சொல்லுகிறான். மேகங்கள் பொழிகின்றன. மேகம் பொழிந்தாத்தான் புல்லு விளையும், புல்லு விளைந்தாத்தான் பசுக்கள் உண்ணும், பசு உண்டாத்தான் பால் நமக்கு கிடைக்கும், பால் கிடைக்கிறதா நமக்கு தொழில். அதனால இந்திரன் தானே இத்தனை நல்லதையும் பண்ணுகிறான். அந்த இந்திரனுக்காகத்தான் படைக்கிறோம் என்று தெரிவித்தார் தகப்பனார். க்ஷீரவத்தையுமாகாவோ வத்சவச்ச நிர்விருத்தாக தேன சம்ருத்தி தைசை துட்டாக புஷ்டா பவந்திவை. அதனால அவனுக்கு தான் படையல் சொல்லிட்டார். கண்ணனி ஒரு உபன்யாசத்தை முடிக்கிற வரைக்கும் பேசாம கேட்டுட்டான். இந்திரனுக்கு கொடுக்கறது எனக்கு ஒண்ணு சரியா படலை சொல்லிட்டான் கண்ணன். இந்திரன் தானே நமக்கு இத்தனை நல்லது பண்றான், இந்த மாதிரி நேரம் மறுக்கிறானே கண்ணன். நந்தகோபாலம் கொஞ்சம் வருத்தப்பட்டார். நான் சொல்றேன் கொண்டு. கண்ணன் பேச ஆரம்பித்தான்னா ஆரவனா மயக்கிடுவன், யாரவனா குழப்பிடுவன்.
ரெண்டும் முக்கியம். இப்போ அவனுக்கு மயக்கவும் தெரியும், குழப்பவும். நீங்க கீதையை அப்பப்ப வாசி பார்த்தீங்கன்னா இவர் நிஜமா என்னதான் சொல்ல வராருன்னு அப்பப்ப நமக்கே தோணிப்படும். ஒண்ணு இல்லை, அவன் தெளிவா தான் இருக்கான். ஆனா கேட்கிற நமக்கு கொஞ்சம் ஞானம் குறைஞ்சு படுத்துன்னா அவன் குழப்பறாப்பல நமக்கு தோணும். இந்த இடத்துல பேச ஆரம்பிச்சுட்டான் கண்ணன், நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, நான் சொல்றதை கேட்டுங்க. இப்போ இந்த இந்திரன் நமக்கு ஒண்ணுமே பண்றதில்லை, பின் ஆர் பண்ணுவது? நமக்கு பண்றதெல்லாம் இந்த கோவர்தன மலை தான். இந்த பெரிய மலை இருக்கு அந்த ஊருக்கு பக்கத்திலே. இன்னைக்கு நீங்க சேவிக்கிறதுக்கு போகலாம். திருவாய்ப்பாடி மதுரா நகரம் சேவிக்க போறோம். யமுனைக்கு ஒரு பக்கத்துல மதுரா, கண்ணன் பிறந்த இடம். இன்னைக்கு இருக்கிற இடம் தான், எங்கேயோ தேடின்னு போக வேண்டாம். இன்னைக்கு நீங்க மதுரைக்கு யாத்திரைக்கு போனீங்கனாலும் சேவிச்சுட்டு வந்துடலாம். யமுனைக்கு ஒரு பக்கத்திலே மதுரா நகரம், மற்றொரு பக்கத்திலே கோகுலம் திருவாய்ப்பாடி. கொஞ்சம் ஒரு 3-4 மைல் தள்ளி போனோம்னா பெரிய கோவர்தன மலை. கூறத்தாழ்வான்கிற பெரியவர் சாதித்தார், இந்த திவ்யதேச யாத்திரையெல்லாம் சுலபத்துல கிடைச்சிட போறதில்லை. கோவர்தனோ கிரிவரஹா யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராச்ச புரி புராணி அத்யாபி ஹந்த சுலபா கிருதினாஞ்சனானாம் ஏதே பவச்சரணஜாரஜுஷ பிரதேசாக. இந்த இடத்துல பல பேர் பத்ரி யாத்திரை கிளம்பி போவோம். நீ போயிட்டு வந்தீரான்னு கேட்டா பெரும் பணக்காரரா இருப்பார். சுவாமி இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, போகணும் தான் நானும் நினைச்சுட்டு இருக்கேன், ஆனா இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு. சல்லி காசு ஒருத்தங்கிட்ட காசு கையில் இருக்காது, வாசல்ல படுத்தும் தூங்கிட்டு இருப்பான். அவனை கேட்டா 4 தரம் பத்ரி போயிட்டு வந்துட்டேன்னு. இது என்ன, இந்த பணக்காரரை கேட்டா 1 தரம் போலேங்கிறார், இவன் 4 தரம் போயிட்டு வந்துட்டேன்னா பணம் இருக்கிறதுக்காக யாத்திரை கிடைச்சிட போறது இல்லை. கண்ணனுடைய அருளால இவனுக்கு யாத்திரை கிடைக்குமே தவிர பணம் எத்தனையோ இருக்கலாம், போகணுங்கிற நேராமலே போயிடும். இன்னொரு சிரமம் என்ன தெரியுமா, இந்த பணம் அதிகமாக போக வேலை அதிகமாகும். அந்த பணத்தை தங்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய உழைக்கணும். இன்னும் கொஞ்சம் நிறைய உழைச்சா இன்னும் கொஞ்சம் பணம் நிறைய வரும், அதை தங்க வச்சுக்க உழைக்கணும். கடைசியில என்னத்துக்கு இந்த பணத்தை சம்பாதித்தமோ அதை அனுபவிக்கவே முடியாத திண்டாடிட்டு இருப்போம். இதுதான் கடைசி வரைக்கும் நடக்கும். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார் ஒரு கதை. ஒருத்தர் ஒரு சின்ன பொம்மை கடை வச்சிருந்தார். அதுல ஆங்கிலேயன் ஒருத்தன் உள்ள வந்தான். இது மத்தியானம், நம்ம ஊருக்காரர் கடை வச்சிருந்தார். மத்தியானம் உள்ள நுழைஞ்சவன் இவர் படுத்துன்னு தூங்கிட்டார். நம்ம எல்லாம் கடை வச்சுருக்கிறோம், மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கடையிலேயே அப்படியே கொஞ்சம் தூக்கம் போடுவாள் இல்லையோ, இந்த பொம்மை கடைக்காரர் தூங்கிட்டு இருந்தார். வந்தவர் இவரை தட்டி எழுப்பினார், எழுந்திருந்தார். என்னை எதுக்கு தொந்தரவு பண்றீங்க போ கேட்டார். இந்த எடுத்த கடையை பார், எவ்வளவு சுறுசுறுப்பு, ஆங்கிலேயன் வச்சிருக்கிற கடை, பெரிய உலகம் முழுக்க பரவி இருக்கிற கடை, அந்த கடையை பார் எவ்வளவு சுறுசுறுப்பு, நீ சுறுப்பா இருக்க வேண்டாமா கேட்டான் வந்த ஆங்கிலேயன். இப்போ இருந்து என்ன பண்ணணும், இவர் மெதுவாக கேட்டார். நம்மடவர் இங்கேருந்து நம்ம தேசத்துக்காரர். அந்த மாதிரி இருந்தால் இந்த ஒரு கடை, இந்த சின்ன கடையை வச்சுன்னு கட்டப்படுறியே வேண்டாம், இந்த ஊர் முழுக்க 10 கடை திறக்கலாம். திறந்து என்ன பண்ணணும், அப்புறம் தமிழகம் முழுக்க திறக்கலாம். திறந்து என்ன பண்ணணும், பாரத தேசம் முழுக்க திறக்கலாம். அப்புறம் திறந்து என்ன பண்ணணும், உலகம் முழுக்க திறக்கலாம். திறந்து என்ன பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு என்ன பண்ணணும், உனக்குன்னு பெரிய மாட மாளிகை கூட கோபுரம், போய் ஓய்வெடுக்கிறதுக்கு பெரிய பெரிய தீவுகள் நீயே வாங்கி போட்டுக்கலாம். சரி, தீவை வாங்கி நான் என்ன பண்ணணும், ஏகாந்தமா போய் உன் இஷ்டப்படி இருக்கலாம். இஷ்டப்படி இருக்கிறதுல என்ன பண்ணணும், எப்படி வேணுமோ நீ ஓய்வு எடுத்துக்கலாம் சொன்னார் அவர். இவர் உடனே கேட்டார் திரும்ப, அதைத்தான் நான் இப்பவே பண்ணிட்டு இருக்கேன், என்னை எதுக்காக தொந்தரவு பண்ணேன்னார். ஏன்னா இது இத்தனை சுத்தி இவன் இஷ்டத்துக்கு போய் ஓய்வு எடுத்துக்க, நான் தான் இப்பவே தூங்கிட்டு இருக்கேனே, இது என்னை தூங்குறவனை பிடிச்சி எழுப்பி இத்தனை கதையை சொல்லி ஓய்வெடுத்துக்கோங்கிறதுக்கு நான் மாட்டி இப்பவே ஓய்வெடுத்துன்னு போயிருப்பேனோ இல்லையோ. ஆக இந்த சுத்தி அடித்து ஓய்வெடுத்து பிரயோஜனம் இல்லை, இருக்கிற இடத்துலேருந்தே தாராளமாக இருக்கலாம். ஆக இது ஓடினோம்னா நாம ஓடிண்டே இருக்க வேண்டியதான். இங்க கண்ணன் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கோவர்தனோ கிரிவரஹா யமுனா நதீசா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாழி ஒதுக்கிண்டு போனோம்னு போயிடணும். இது 58 வயசாகட்டும் போலாமா, 65 ஆகட்டுமே போலாமான்னு பார்த்துட்டா அப்ப கண்ணும் ஒத்துழைக்காது, காலும் ஒத்துழைக்காது. நான் நிறைய விதேச யாத்திரை பல பேர் அழைச்சின்னு போயிட்டு வந்துட்டேன். அநேகமா வர்றவா 70க்கு மேற்பட்டவா தான் வரேன்னு பேரே கொடுக்குறா. அவள் அழைச்சின்னு போவோம்னு பார்த்தோம்னா ஒரு கோவிலும் அந்த தேசத்துல ராஜாவுக்கு கஜானா முழுக்க இருந்தது. அவன் பார்த்து கட்டுன்னு சொன்னா அவ ஏக்கரா கணக்கில் கட்டி வச்சுட்டா கோவில் அத்தனையும். இந்த 70 வயசுக்காரர் இந்த வாசல்ல இருந்து உள்ள அழைச்சின்னு போயிட்டு போறதுக்குள்ளே போரும். இன்னைக்கு யாத்திரையில பெரிய கட்டம் என்ன தெரியுமா, இவ எல்லாரையும் அழைச்சின்னு போயிட்டு ஜாகிரதையா அவ பிள்ளைகள்கிட்ட கொண்டு ஒப்படைச்சுடணும். அது பெரிய கவலை. இப்ப இந்த 70 வயசுக்காரால் அழைச்சின்னு போட்டு வரத்துக்குள்ளே. இதுக்கு தான் ஆழ்வார் சொன்னார், கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிடம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலராகில் சார்வது செதிரே. இளமை இருக்கிறச்சே திருமாலிடும் சோலை மலைக்கு போயிட்டு வந்துருங்கோ, இளமை இருக்கிறச்சே திருவேங்கடத்துக்கு போயிட்டு வாங்கோ. அதை போல உயர்ந்த இடம் தான் கோவர்தன மலை. இன்னைக்கு போனா அந்த மலை பிஞ்சுகள்லாம் அங்கங்க கிடக்கிறது, நாமே கைகளால தொட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் நம்பிக்கை வேணும். இந்த கையால் இந்த மலையை தொடருமே, இதே மலையைத்தான் தன் திருக்கைகளால கண்ணன் ஒரு நாள் தூக்கி நிறுத்தினான். அந்த கிருஷ்ண கரஸ்பரிசம் பட்ட கல்லை இன்னைக்கு நாம தொடனோம்னா, இந்த தொடறதுக்கு இந்த கைக்கு ஏதான யோக்கியதை உண்டாருன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும்.
இந்த கை பண்ணிருக்கிற குற்றம், இந்த வாய் பண்ணிருக்கிற குற்றம், இந்த கண்ணு பண்ணிருக்கிற குற்றம், அது அத்தனையும் தாண்டி இந்த கண்ணும் வாய்க்கும் எம்பெருமான் கண்ணன் இன்னைக்கு தான் தொட்ட ஒரு கல்லை நமக்காக விட்டு வச்சுட்டு போயிருப்போம்னா நம் தேசத்தினுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமையா இருக்கணும். கண்ணன் பிறந்ததே பாக்கியம், ராமன் இருந்ததே பாக்கியம். ஆக கோவர்தனம், கிரிவரம், யமுனா நதீசா, பிருந்தாவனஞ்ச மதுராஜ புரி புராணி அத்யாபி ஹந்த சுலபாக்கிருத்தினாம் ஜனானாம். இது சுலபத்தில் யாருக்கும் கிடைக்க போறது இல்லை. அந்த கோவர்தன மலைக்கு தான் நாம கொடுக்கணும். கண்ணன் அடிச்சு பேசிவிட்டான். அவனுக்கு எதையுமே இந்த ரெண்டு கட்டனா வளவளான்னு பேசி பழக்கமே கிடையாது. தப்போ சரியோ ஓங்கி அடிச்சிருவான். உடனே நம்பிடுவா கேட்கறவா அத்தனை பேரும். கண்ணன் சொன்னா இந்த இந்திரன் ஒண்ணுமே பண்றதில்லை, எல்லாமே நமக்கு கோவர்தன மலை தான். மழை பெய்யறதுன்னு சொன்னீங்களே, மலை இருந்தா தானே மழையை தக்க வச்சு அருவி நமக்கு கொடுக்கும். அதனால இந்த மலை தான் அருவி கொடுக்கறது நமக்கு. இன்னைக்கு சொல்ல முடியல, காடுகள் அழிஞ்சு படுத்து, மலை அழிஞ்சு படுத்து, மரம் அழிஞ்சு படுத்து, மழை நிற்கிறது இல்லைன்னு கண்ணன் இதே அறிவியல் அன்னைக்கே சொல்லிட்டான். இந்த மலை இருக்கிறதுனால தான் நமக்கு மழை கிடைக்கிறது, இதுக்கு தான் கொடுக்கணும். இன்னொன்று, நம்ம வீட்டில் நாற்காலி கட்டு எல்லாம் பண்ணிக்கணுமா, மரம் அத்தனையும் இந்த மலை தான் கொடுக்கறது. உடம்புக்கு வந்தா ஓஷதி மூலிகை எல்லாம் வேணுமா மருந்து பண்றதுக்கு, இந்த மரத்திலேருந்து மலையிலேருந்து தான் நமக்கு மூலிகை கிடைக்கிறது. ஆக சகல விதத்திலையும் இந்த மலை தான் நமக்கு காப்பாத்துறது. இதுக்கு தான் நீங்க கொடுக்கணுமே தவிர இந்திரனுக்கு கொடுக்க கூடாதுன்னுட்டான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அத்தனை பேரும் வயசானவா கூட கொஞ்சம் யோசிச்சா. சின்ன பசங்கள்லாம் பார்த்தது கண்ணன் சொல்லிட்டான்னா யோசிக்கிறதுல இடமே கிடையாது. இந்திரனுக்கு கிடையாது, கோவர்தனத்துக்கு தான். இன்னும் ஓங்கி அவளும் பதில் சொல்லிட்டா. ஆழ்வார் அதைத்தான் நமக்கு காட்டி கொடுத்தார். இந்த நம்பிக்கை அந்த ஒன்றும் தெரியாத குழந்தைகளுக்கு இருந்தது நமக்கு வர வேண்டும். நாம் இத்தனையும் தெரிஞ்சுடுத்து நினைச்சிருந்து இந்த நம்பிக்கை இல்லாத சிரமப்படுறோம். அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுன்னு போயிட்டான். அது ஆச்சரியமா, இது ஆச்சரியமா. இப்போ எனக்கு 4 தெரியும் 40,000 தெரியும்னு சொல்லிட்டு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காது விட்டோம். ஆனா மற்ற எதை பேசியும் பிரயோஜனம் இல்லை, சொன்ன வழி நட என்பது அந்த குழந்தைகள் தெரிஞ்சு வச்சிருந்தாளா, அதை சாதிக்கிறார். நந்த கோபஸ்ய வச்சனம் ஸ்ருத்வேத்தம் சக்கர பூஜனே ரோஷாய திருதசேந்திரஸ்ய பிராஹ தாமோதரஸ்ததா நவயம் கிருஷிகர்த்தாரஹ வாணிஜ்யா ஜீவினோ நச்ச காவோஸ்மத் தெய்வதம் தாத வயம் வனச்சராயதா ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதி. நமக்கு எந்த 4 வித்தைகளின்படி பார்த்தாலும் நமக்கு நல்லதுங்கிறது கோ சம்ரக்ஷணம், பசுமாடுகள் தான். அந்த பசுமாடு இருக்கிறதே இந்த மலையினால தான். ஏன்னா மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலமும் மலையும் மலையை சார்ந்த இடமும் தானே. அதனால மாடுகளையும் தான் காப்பாத்துறது, நம்மளையும் தான் ரட்சிக்கிறது, கோவர்தனத்துக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் உடனே ஒத்துனுட்டா. இதி தஸ்ய வச ஸ்ருத்வா நந்தாத்யாஸ்தே व्रजौकसः प्रीत्युल्फुल्ल मुखाः கோபா சாது சாது இதி அத்யதா ப்ருவன். சாது சாது சரியா சொல்லிட்டான் கண்ணன். பத்தியா, இதுக்கு தான் இந்த மாதிரி படிச்சவன் இருக்கணுங்கிறது. பக்கத்தில் இருக்கா சொல்றா, கண்ணனுக்கு ஆச்சரியம், நான் பாடசாலைக்கே போனது இல்லையே, பள்ளிக்கூடம் பக்கம் தலையே அவன் வச்சு படிச்சதே கிடையாது. ஆனா இந்த இதுக்கு தான் படிச்சவன் இருக்கணும்னு சொல்றது. இது வரைக்கும் படிக்கல, இனிமே தான் சொல்ல போறார். கம்சவதம் முடிஞ்சு 10வது வயசுக்கு அப்புறம் தான் படிக்கலாமான்னு யோசிக்கவே ஆரம்பிச்சான் கண்ணன். 10 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடம் பக்கம் தலையே வச்சு படுக்கல எம்பெருமான். அப்புறம் தான் சாந்தீபனன் ஒரு ஆச்சாரியனை பிடித்து ஆயக்கலைகள் 64 நாள்ல கத்துண்டான்னு சரித்திரம். 10 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே போல. அண்ணா சொல்லிட்டான் கண்ணன் பண்ணிவிட வேண்டியதான். என்ன கிரிமூர்த்தனி கிருஷ்ணோபி சைலோகமிதி மூர்த்திமான் குபுஜேன்னம் பகுதரம் கோபவர்யாகிருதம் த்விஜ. பெருமான் கண்ணன் அடுத்து சரி இவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் அவரவர்கள் வீட்டிலேருந்து சோறு சமைத்து கொண்டு வந்து மொத்தமா ஒரு வண்டியில கூக்கின்னு வந்தா. அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவின் கண் துண்ணு சகடத்தால் புக்க பெரும் சோற்றை முற்றிருந்து முற்றத்தான் துற்றிய தெற்றனவும். பெரிய திருமடல்ல திருமங்கியாழ்வார் சதித்தார். நிறைய பண்ணி வச்சிருந்தா. அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவில் கண் துண்ணு சகடத்தால் புக்க பெரும் சோறு. சகடம்னா வண்டி. இந்த வண்டியில அவா வீட்டு வாசலுக்கு வண்டி வருமா, அவனவன் தான் பண்ணியிருக்கிற சோத்தை அந்த வண்டியில ஏத்துவன். அடுத்த வீட்டுக்கு வண்டி போகும், தன் சோற்றை ஏத்துவன். ஆழாக்கு சோறு, பிடி சோறு, படி சோறு எல்லாத்தையும் ஏத்துட்டு கடைசியா கோவர்தனமலை அதுக்கு முன்னாடி கொண்டு வச்சுட்டா. மொத்தமா பரப்பியாச்சு பாவாடை, எல்லா சோற்றையும் இட்டா எடுத்து. பெரியாழ்வார் 10 பாசுரம் பாடினார். அட்டு குவிசோத்து பருப்பதம் தயிர் அலறு நெய் பாவி. அட்டு குவிசோத்து பருப்பதம். இந்த மலை கோவர்தன மலை இருக்கிறது போறாதான், அதுக்கு முன்னாடி சாப்பாட்டாலேயே இன்னொரு மலை. அந்த மலையை கட்டி வச்சா அந்த மலைக்கு நடுவுல பெரிய அகழி கட்டுவிட்டா. அது முழுக்க நெய்யை கொண்டு நிரப்பி விட்டான். நெய் அலறு தயிர் வாவி. இந்த தயிர் அது முழுக்க வைத்து வெஞ்சனம் காய்கறி எல்லாம் நிறைய பண்ணிருப்பாளா. அதை பக்கத்துல மரமா வச்சுட்டாலாம். பெரிய மலையில நடுவுல குழி, அது முழுக்க நெய்யும் தயிரும், அதை சுத்தி வேண்டிய வெஞ்சனங்கள் ஆகாரங்கள் எல்லாம் இது இத்தனையும் தயாரெடுத்துப்போ பார்த்துட்டே இருந்தான் கண்ணன். சரி கோவர்தனத்துக்கு கொடுத்துடலாமா கேட்டுனுட்டான். எல்லா குழந்தைகளும் சரி சரின்னு தலையாட்டுட்டான். நீங்க கண்ணை மூடிக்கணும், சாப்பிடச்சே இன்னொருத்தர் சாப்பிடச்சே பார்க்கப்படாது. அதனால நீங்கள்லாம் கண்ணை மூடிண்டு இந்த கோவர்தன மலையில இடத்துல நீ சாப்பிடணும்னு வேண்டி நில்லுங்கோ.
சாப்பிடும். அப்பதான் என்ன கண்ணன் கை காட்டினா குழந்தைகள் எல்லாரும் கண்ணை மூண்டு கோவர்தனமே சாப்பிடணும் பிரார்த்திக்கிறா. ஒரே நிமிஷம் கண்ணன் பார்த்தான், அகம் கோவர்தனோஸ்மி, நான் தான் கோவர்தனம்னா அத்தனை வயிற்றுக்குள்ள படுத்து. மஞ்சார வடையேடும் கடல்களும் வானகமும் மண்ணகமும் எஞ்சாமல் வயிற்றடக்கினவன். இது எம்மாத்திரம். இப்போ உலகத்தை வயிற்றில் வைத்த பெருவயிறு படைத்தவனுக்கு இந்த அன்னம் ஒரு மாத்திரமே கிடையாது. எல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ள போக. குழந்தைகளை கண்ணத்தரம் பாருங்க, நீங்க வேண்டினத்துல எத்தனை ஆசைப்பட்டு கோவர்தனம், எவ்வளவு பசி இருந்தா ஆசை இருந்தா இவ்வளவு சீக்கிரம் சாப்பிடும் பாருங்க. காமிச்சான். ஆமா, இந்திரன் இந்த மாதிரி எடுத்துன்னு போன நாளே கிடையாதே. இன்னைக்கு இந்த கோவர்தனம் தான் நேரா சாப்பிட்டுட்டு போயிருக்கு. இனிமே இதுக்கு தான் இந்த வருஷம் கண்ணன் சொன்னாங்கிறதுக்காக கொடுத்தோம். அடுத்த வருஷத்துல இருந்து ஆசையோட சாப்பிட்றவாளுக்கு தான் கொடுக்கணும். இந்த இந்திரனுக்கு எதுக்காக கொடுக்கணும்? இப்போ என்ன இதற்கே கொடுத்து முடிச்சுட்டார்களாம் அத்தனை பேரும். அடுத்து இதை கண்ட உடனே இந்திரனுக்கு கோபம். தன்னுடைய அண்ணன் தடுக்கப்பட்டது. பசிக்கோபம். பசிக்கோபத்தாலே மேகங்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டான். மகே பிரதிகதே சக்கரஹ மைத்ரேய அதிருஷான்விதா சம்பர்த்தகம் நாம கணம் தோயதானாம் அதாப்ரவீத். சம்பர்த்தகம்ங்கிற மேக கூட்டம். இந்த மேக கூட்டங்களை கிட்டக்க கூப்பிட்டா, போங்கோ, இந்த கண்ணன் இடப்பிள்ள ஒன்னும் தெரியாதவன் என்ன போய் அவமானப்படுத்துகிறான், அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும். போபோ மேகா நிஷம்மை தத்வச்சனம் கததோ மம ஆஜ்ஞானந்தரமேவாசு கிரியதாம் அவிசாரித்தம் நந்தகோபா சுதுர்புத்தி கோபைரன்னீர் சகாயவான் கிருஷ்ணாஸ்ரய பலாத்மாதா மகபங்கச்சகீரசது. எனக்கு பண்ண வேண்டிய யஜ்ஞத்தை மாத்தி அவனுக்கு கொடுத்தார்களே. இந்த கண்ணன் பேச்ச கேட்டு நீ தூர் ஆடுறது, இதுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். போய் மழையை கொட்டி தள்ளுங்கோ. அத்தனை பேரும் அடிச்சுன்னு போட்டோம் வெள்ளத்திலே. அப்ப என் காலிலே விடுவார்கள். 7 நாள், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, இந்த மழை விடாம 7 நாட்கள் கொட்டித்தான். கொட்டின உடனே அழகா சாதிக்கிறார். ததக்ஷணேன பிருத்திவி ககுபோம்பரமேவச்ச ஏகம் தாரா மகாசார பூரணேனாபவன் முனே அந்தகாரி கிருதே லோகே வருஷத்பிர் அனிஷம் தனைஹி அதச்சோர்த்வஞ்ச திர்யக் ச ஜகதா பிபிபாவவத் காவஸ்து தேன பததா வருஷவாதேன வேகினா தூதாக. வேகமா காற்று வீச, அபாரமா மழை கொட்ட, பசு கன்று ஆயர்குல மக்கள் எல்லாரும் வெள்ளத்திலே அடித்து போக முற்பட்டார்கள். குழந்தைகள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாளாம். ததஸ்தத் கோகுலம் சர்வம் கோபுய ஜன சங்குலம் அதீவார்த்தம் ஹரித்ருஷ்டுவா மைத்ரேய அச்சின்யத்ததா. மைத்ரேய அப்பொழுது ஒரு சிந்தை செய்தான் கண்ணன். நம்ம நம்பி கோவர்தனத்துக்கு கொடுக்கவே தானே இந்த கட்டம், நாம் தான் காப்பாளங்கிறத இப்ப நிரூபிச்சு காட்டணும். அப்படிங்கிறதுக்காக அடுத்த நிமிஷம் எம்பெருமான் ஏதத்கிருதம் மகேந்திரேண மகபங்க விரோதிதா ததேததகிலம் கோஷ்டம் திராதவ்ய மதுநாமயா பிரவிஷ்யதாம் ந பேதவ்யம் கிரிபாதாச்ச நிர்மயைஹி இதி கிருத்வா மதிம் கிருஷ்ணः கோவர்தன மகீதனம் உட்பாட்டிய ஏககரேணைவ தாரயாமாச லீலையா. அடுத்த நிமிஷம் இந்த பெரிய மலை இருந்ததே, அதை ஒரு திருக்கையை கீழே கொடுத்தான். மளமளமளவன்னு கீழிருந்து பேர் தெடுத்து மேலே தூக்கி ஒரு சுண்டு விரலிலே பிடித்து நிறுத்தினான் கண்ணன் கோவர்தன கிரிதாரியாக. கண்ணன் நின்ன திருக்கோலத்திலே ஒரு காலம் அடித்து மற்றொரு காலத்துக்கு பக்கத்திலே குந்தியிட்ட காலுக்கு பக்கத்திலே வைத்து ஒரு திருக்கையை தன் இடுப்பிலே வைத்து மற்றொரு திருக்கையாலே கோவர்தன மலையை தூக்கி ஒரு சுண்டு விரல்ல பிடிச்சு நிறுத்திவிட்டான். கண்ணனுக்கு வயசு 7. அயம் சப்தஹாயனோ பாலகா. 7 வயசு குழந்தை அசுரச் செயல் புரிகிறதே. ஆஹா, தேவர்கள் கூட பண்ண முடியாத செயலை குழந்தை புரிந்தானே. எல்லாரையும் கூப்பிட்டான். யாராருக்கு பயமோ மழையை கண்டு எனக்குள்ளே இருக்கலாம். இதோ குன்றினால் குடை கவித்துள்ளேன், கொடையாக குன்றத்தை பிடிச்சுட்டேன். இந்த கொடைக்கு கீழே நீங்க எல்லாரும் சேரலாம். என் எம்பெருமான் கண்ணன் அழைத்தான். அழ்வார் பாடினார். மெய் நிற கீழ்புக மாபுரள சுன வாய் நிற நீர்பிழி ரிச்சொரிய என ஆனிர பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமிழ காத்து குன்னமெடுத்தானே தீய மழையை காத்தான் கல்லெடுத்து கண்மாரி காத்தா என்னும் கடிபொழில் சூழ் கணபுரத்தான பத்தி ஆழ்வார் பாசுரம் பாடுறார். கல்லெடுத்து கண்மாரி காத்தான். இந்த கல்லை தூக்கி நிறுத்தினாலும் அவன் பனிக்கல் மழையா கொட்டான். அந்த கல்லுல இருந்து காப்பாத்த இவன் கல்லை தூக்கி நிறுத்தி விட்டான். உடனே கேட்டார், ஏன் சக்கராயுதத்தை வச்சு தடுத்திருக்கலாமே, சங்கத்தை வச்சு தடுத்திருக்கலாமே, கதையை வச்சு தடுத்திருக்கலாமே, என்னத்துக்கு இந்த கோவர்தனத்தை தூக்கி தடுக்கணுமான்னு என்ன நமக்கு கேள்வி தோணும். 2 பதில். அவன் கல்லையே மழையாக பொழிந்தான். கல்லுக்கு கல்லை எடுத்து காப்போம் என்ன இந்த கல்லை தூக்கி காட்டிவிட்டான். 2வது அர்த்தம் தெரியுமா? இந்த கல்லை தூக்கி பிடிச்சிட்டு குழந்தைகளை பார்த்து சொன்னானா, நான் இப்பதானே சொன்னேன் கோவர்தன மலை தான் உங்களெல்லாம் காப்பாத்தும்னு. இதை பாருங்க, அந்த மலை தான் இப்பவும் காப்பாத்தி கொடுத்ததுன்னு காமிச்சு விட்டான்லாம். கடைசியில இதை வேற பேசி நம்ப வச்சுட்டான் இந்த குழந்தைகள் எல்லாரையும். இப்பதானே கோவர்தன மலை தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றும்னு சொன்னேன், இப்ப வேற யாரும் காப்பாத்தல பாருங்க. இந்த மழை பொழிஞ்ச உடனே நான் ஒண்ணும் பண்ணல, உங்களை காப்பாற்றுவதே கோவர்தன மலை தான் என்ன அதையே காட்டி கொடுத்துட்டா குழந்தைகள் இன்னும் நம்ப ஆரம்பிச்சுட்டான்.
வாஸ்தவம் வாஸ்தவம், கண்ணன் சொல்றது நியாயம் தானா, ஏன்னா இந்த கோவர்தன மலை தானே நம்ம இப்பயும் ரட்சித்து கொடுத்தது. இன்னும் எல்லோரையும் நம்ப வைத்தான் கண்ணன். அழ்வார் போஷர மெய்நிறை கீழ்புக மாபுரள, இதை தலைகீழ பிடிச்சு நிறுத்தினானா அங்க மேய்ஞ்சின்று இருக்கிற மாடு கண்ணுகள்லாம் திடீர்னு கீழே விழுந்ததான். சுனை வாய் நிற நீர்ப்பிளிரி சொரிய, மலை நேர இருக்கிறச்சே நேர அருவி கொட்டும், குகையில இருந்து சொனை நீர்லாம் கொட்டுமா, நேர கொட்டும். திடீர்னு நான் மலையை தலைகீழ பிடிச்சேன்னா வாரி அடிக்கும் உள்ள இருக்கிற அருவி நீர் அத்தனையும். சுன வாய்நறு நீர் பிளிரிச்சொரிய என ஆனிர பாடி அங்கே ஒடுங்க, ஆனிரர்கள் அத்தனையும் கண்ணனுடைய திருவடிக்கு கீழே வந்து சேர்ந்தனவாம். திருமங்கியாழ்வாருடைய அழகான பாசுரம். எல்லாரும் கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கென்னு ஆயரஞ்ச அஞ்சாமுன். ஐயோ, கடுங்கால் மாறி பொழியறதே, நமக்கு என்ன ஆயிடுமோ, ராத்திரி பகல் வித்தியாசம் தெரியலையே. இன்னும் வேகமா குழந்தைகள்லாம் உள்ள ஓடி வந்து சேர்ந்தார்கள். சப்தராத்திரம் மகாமேகா வவர்ஷு நந்த கோகுலே இந்திரேண சோதிதா விப்ர கோபானாம் நாசகாரிணா ததோத்ருதே மகாசைலே பரித்ராதே ச கோகுலே வியப்ரே நபசி தேவேந்திரே விததாத்ம வச்சஸ்ததா நிஷ்கிரமிய கோகுலம் ஹிருஷ்டம் சஸ்தானம் புனராகமத். 7 நாட்கள் விடாம ராத்திரி பகல் மழை பொழிய எல்லாவற்றையும் சேர்த்து பிடிச்சிருந்தான் எம்பெருமான். அழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே சாதித்தார். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னை ஞானமளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. குன்றத்தை ஏந்தி குளிர்மழை காத்தான எம்பெருமான் அவன் தான் இன்னைக்கும் திருவேங்கடமுடையானா சேவை சாதிக்கிறானா திருமலையப்பன். அந்த திருமலையப்பத்தை அந்த 10 பாசுரத்திலே நம்மாழ்வார் சாதிக்கிறார். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான், திருவிக்கிரமாவதாரம் பண்ணி உலகத்தை அளந்து காட்டினானே அவன் தான் இன்னைக்கு கண்ணனாக குன்றத்தை ஏந்தினான். அவன்தான் திருமலையப்பனாக சேவை சாதிக்கிறான். அன்னு ஞாலமளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. அழ்வார் சாதித்தார். குன்னமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்னு நின்ன சடகோப நுரை செயல். ஐயோ, நான் பிறந்து இருந்திருக்கணும்னா அந்த கோவர்தனத்துக்கு கூட்டமா கூடி நின்றார்களே கண்ணனால காக்கப்பட்டு, அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தனா நானும் இருந்திருக்கணும் என்ன ஆசைப்படுகிறார்கள் ஆழ்வார்கள். நாம என்ன ஆசைப்படணும், கண்ணனுடைய அடியார்கள் அவனால காக்கப்பட்டு ஆனந்த கண்ணீரோட நின்றால் அவர்களோட ஒருத்தராக சேர்ந்து நிற்பதுதான் நாம் பெற்ற பயணம். குன்னமேந்து குளிர்மழை காத்தவன் மேல பிடிச்சு நின்றான் 7 நாட்கள். அப்பதான் புரிஞ்சுட்டான் இந்திரன் நாம தப்பு பண்ணிட்டோம், ஐயோ கண்ணனிடத்திலேயே போய் மன்னிப்பு கேட்க வேண்டிதான். என்ன நேர அவனுடைய திருவடிகளிலே விழுந்தான். ஆண்டாளுடைய பாசுரம். அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போத்தி பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலாவிரிந்தாய் கடல் போத்தி குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி. குடையாக எடுத்த உன் குணத்துக்கு போற்றி பல்லாண்டுன்னு பாடினான். இந்த 6 போற்றி மட்டும் அடியார்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4000 தெரிஞ்சுக்க வேண்டாம். திருப்பாவு 30 தெரியணும். திருப்பாவு 30 தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த ஒரு பாசுரம் போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடுகிறது. 6 போற்றி. அன்றி உலகமளந்தாய் அடி போத்தி திரள் போத்தி கடல் போத்தி புகழ் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி என்ன 6 தடவை போற்றி பாடுகிறாள் ஆண்டாள். அதுல இது ஒரு போற்றி. இந்த 6 போற்றி தான் நம்ம நாவுக்கு கெடுகிற அறுசுவை விருந்தா இருக்கணும். நம்ம அறுசுவையை நன்னா நாக்கில் போட்டு போட்டு பார்த்துக்கிறோம். இந்த 6 சுவை தான் ரொம்ப முக்கியம். இப்போ அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிற 6 சுவை. அங்க கண்ணனுடைய குணத்துக்கு பல்லாண்டுங்கிறாள் ஆண்டாள். என்ன குணத்தை கொண்டாடுறா தெரியுமா? இந்திரனுடைய தலையே வாங்கியிருக்கணும். அவன் பட்ட அபச்சாரத்துக்கு கொன்னு இருக்கணும் இந்திரன். அப்பவே போனா போறது அவனுடைய சாப்பாட்டைத்தான் பறிச்சுட்டோம், உயிரையும் பறிக்க வேண்டாம். ஊனை பறித்தோம், உயிரை பறிக்க வேண்டாம். என்ன உயிரை விட்டு மன்னித்து விட்டானோ இல்லையோ, இந்த மன்னிக்கிற பொறுமைங்கிற குணத்துக்கே பல்லாண்டு பாடினாள் ஆண்டாள். அந்நிவ்வுலகமளந்தாய் அடிபோத்தி பாசுரத்திலே நேர இந்திரனும் கீழே வந்து விழுந்தான். கிருஷ்ண கிருஷ்ண ஸ்ருணுஷ்வேதம் யதர்த்தம் அகம் ஆகதா தத் சமீபம் மகாபாகோ நைதச்சிந்தியம் துவயான்யதா. தப்பு பண்ணிவிட்டேன். இப்பெல்லாம் காமதேனு தூண்டத்தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். காமதேனு என்ன சொல்லி அனுப்பிச்சா தெரியுமா? மேலே இருந்து என்னுடைய கூட்டத்தவர்களான மாடுகன்றுகளை உன்னிடத்திலேருந்து ரட்சித்து கொடுத்தான் கண்ணன். கீழே போ, அவன் காலில் விழு, நமக்கு உதவி புரிந்தவனே கண்ணன் சொல்ல உன் திருவடிகளில் வந்து விழுந்திருக்கேன். உனக்கு நான் ஒரு பட்டாபிஷேகம் பண்ண போறேன் போனுட்டான். பட்டாபிஷேகம்னா தலையில தண்ணீர் கொட்டித்தான் பட்டாபிஷேகம் பண்ணுவா. இப்ப பண்ணத்துக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர். நீங்க ராமாயணம் கேட்கச்சே பாதுகா பட்டாபிஷேகம் கேள்விப்பட்டிருப்பீள். ராமனுடைய பாதுகைகளுக்கு பரதாழ்வான் பட்டாபிஷேகம் பண்ணி அதை வச்சுத்தான் நாட்டையே ஆண்டான்னு நாம கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த பாதுகையை உள்ள உட்காந்து வச்சான். வாசல்ல நந்தி கிராமம்னு இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம். அயோத்தி பட்டணத்துக்கு வெளியில வந்தோம்னா ஒரு 15 மைல் தொலைவிலே நந்தி கிராமம்ங்கிற ஊர் வரும். நந்தி கிராமே ஸ்திதே அகரோது ராஜ்யம். அங்க இருந்துட்டே தான் ராஜ்யத்தை பார்த்துட்டான் பரதன். ஊருக்குள்ள போனதே கிடையாது. ஏன்னா ஊருக்குள்ள போனா தன்னை ராஜான்னு சொல்லிடுவாளோன்னு அவனுக்கு பயம். அதனால வாசல்லேருந்தே பண்ணியிருக்கான். அது பாதுகா பட்டாபிஷேகம்.
இப்ப நாம பார்க்க போறது கோவிந்த பட்டாபிஷேகம். உனக்கு இனி கோவிந்தன்னு பேர், கோபாலன்னு பேர். கோ சப்தம் மாடு கன்றுகளை குறிக்கும். கோவிந்தா மாடு கன்றுகளை காப்பவன் கோவிந்தன், அவைகளுக்கு தலைவன் கோவிந்தன். தூக்கி பிடிச்ச உடனே மழை கொட்டி தொல்லியோ, அந்த மழை தலையில கொட்டினு தானே பட்டாபிஷேகம். ஏன்னா பட்டாபிஷேகம்னா எல்லா இடத்துலையும் போய் குடத்துல ஜலம் கொண்டுருவா, தலையில கொட்டி தான் பட்டாபிஷேகம் பண்ணுவார்கள். நீங்க ஒன்றும் மழை பெஞ்சுது அபச்சாரப்பட்டான்லாம் நினைச்சுக்க வேண்டாம். இந்த மழை கொட்டினு தான் கோவிந்த பட்டாபிஷேகமா. ஏன்னா தலையில தண்ணீரை கொட்டி தானே பட்டாபிஷேகம் பண்ணணும். அந்த பட்டாபிஷேகத்தையும் இந்திரன் நடத்தி வைத்தான், இந்திரனும் மன்னிக்கப்பட்டான். இந்த கதை கோவர்தன கிரிதியாரியாக எம்பெருமான் அடியார்கள் ரட்சித்து கொடுத்தது. அந்த சமயத்துல இந்த கூடியிருந்த குழந்தைகள்லாம் ஒரு கேள்வி கேட்டா. கண்ணனை பார்த்து, தேவோவா தானவோவா தம் யக்ஷோ கந்தர்வ ஏவவா கிம் அஸ்மாகம் விசாரேண பாந்தவோசி நமோஸ்துதே. இந்த மாதிரி காரியம்லாம் மனுஷ பிள்ளை பண்ணுவன்னு எங்களால நம்ப முடியலையே. நீ தேவனா, நீ தானவனா, நீ யக்ஷனா, நீ கந்தர்வனா, அசுரனா, நீ ஆறுன்னு உண்மையை சொல்லிட்டு எங்களுக்கு பயமா இருக்கு. நான் என்னமோ எங்களுக்குள்ள ஒருத்தன் நினைச்சுட்டு இருக்கோம். நீ ஆறுன்னு கேட்டா குழந்தைகள்லாம். கண்ணன் கோவிச்சுனுட்டான். உனக்குள்ள ஒத்தனா பிறக்கணும்னு கஷ்டப்பட்டு என்ன நான் மறைச்சிட்டு உங்களுக்குள்ள வந்து பிறந்திருக்கேன். என்ன ஞாபகப்படுத்தி அவன் என்ன பார்த்து சொல்லிடா, நான் ஆறும் இல்லை, நான் ஆறுமே இல்லை தெரிவிக்கிறான். க்ஷணம் பூத்வாத்வ சௌதூஷ்ணிம் கிஞ்சித் பிரணய கோபவான். அப்படி கோவிச்சென்றாப்புல முகத்தை வச்சுட்டானாம். நிஜமான கோபம் இல்லை. இந்த குழந்தைகள் இனிமே ஞாபகப்படுத்தி இந்த கேள்வியே கேட்கப்படாது, அந்த மாதிரி பதில் சொல்லணும். ஆசை கண்ணனுக்கு பதில் சொல்றான். இப்போ நாஹன் தேவஹ ந கந்தர்வஹ ந யக்ஷஹ ந ச தானவஹ அஹம் வோ பாந்தவோ ஜாதஹ நைதச்சிந்த மிதோன்யதா. இதை தவிர வேற ஒன்னாவே என்னை பத்தி நீங்க நினைக்க கூடாது. நான் தேவன் இல்லை, நான் கந்தர்வன் இல்லை, நான் தானவன் இல்லை, நான் ஆறும் இல்லை. உங்களுக்குள்ள ஒருத்தனாக உங்கள் உறவுக்காரனாக பிறந்தவன். அதை ஒத்துக்கிறதா இருந்தா இந்த கொடையை தூக்கி பிடிப்பேன். ஆறானு மாத்தி பேசினா இந்த கொடை இப்பவே நான் கீழே வச்சிருவேன் அப்படின்னு கண்ணன் பயப்படுத்த. ஐயோ ஆறு நாங்க சொல்லல, நீ உறவு தான். இப்ப ஆறு இல்லைன்னு சொன்னா நீ இடையந்தா, நீ உறவு தான். என்னமோ ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்தது, கேட்டுவிட்டேன், அவ்வளவுதான். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதே, நான் உங்களுக்குள்ள ஒருத்தன் என்ன குழந்தைகளும் சொல்ல. ஆக நமக்குள் ஒருவனாக இருக்க அவன் ஆசைப்படுகிறான். அவனிடத்தை அடைய அதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். அதுதான் இந்த கதையிலேருந்தே நாம் தெரிந்து கொள்வது. தான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் காப்பாற்ற வேண்டிய தருணத்திலே எம்பெருமான் கை விடுவதே கிடையாது என்பதை இந்த கதையாலே காட்டி கொடுத்தான். கிருஷ்ணஸ்து விமலம் வியோம சரச்சந்திரஸ்ய சந்திரிகாம். அதற்கடுத்து அழகான ஒரு கதை சொல்றார். கண்ணனுடைய புல்லாங்குழல் ஊதுதல் சிறப்பு. இதுக்குன்னு பெரியாழ்வார் நாவலம் பெரிய தீவினில்னு 10 பாசுரம் பாடினார். அதில் தெரிவிக்கிறார், கண்ணன் புல்லாங்குழல் ஊதுறதுங்கிறதுக்கு உட்கருத்து என்ன தெரியுமா? நமக்கு சந்தேகம் வரும், ஏன் வாய்ப்பாட்டுக்காரரா கண்ணன் இருக்கிறதானே? கண்ணன்னா நீங்க எந்த ஊருக்கு போனாலும் புல்லாங்குழல் தான் ஊதுறார், அது வாத்தியம். அது வாய்ப்பாட்டுக்காரரா கண்ணன் இருந்திருக்கலாமோ இல்லையோ? ஏன் புல்லாங்குழல் ஊத்துறார்னா, ஒரு வாத்தியத்தின் மூலமா கண்ணனுடைய ஓசை நம் காதுல பட்டால் அது ஆச்சாரியன் மூலமா உபதேசம் பண்ணுகிறா போலையாம். இப்ப கண்ணனே பாடுறான்னு வச்சுப்போம், அப்ப நேர கண்ணன் இடத்துல உபதேசம் பெற்றுக்கிறா போலே. கண்ணன் ஒரு புல்லாங்குழலை வச்சு அதன் மூலமா சங்கீதத்தை கொடுக்கறான்னா, கண்ணன் தன் உபதேசத்தை ஒரு ஆச்சாரியன் மூலமா நமக்கு கொடுக்கிறா போலே. அந்த புல்லாங்குழலுக்கு தான் குரு ஆச்சாரிய ஸ்தானம். கண்ணன் தான் ஊதரவன். வருகிற அழகான கானம் பாடல் தான் ஆச்சாரியனுடைய உபதேசம். கண்ணன் நேர உபதேசிக்காமல் ஒரு குரு மூலமாக ஏன் உபதேசிக்கிறான்? அதை காட்டுறதுக்காகத்தான் இந்த அழகான புல்லாங்குழல் ஓசை. ஏன்னா அவர் நேர பேசினா அந்த கீதையில குழம்புறாப்புல குழம்பிட்டு இருக்க வேண்டியதான். இப்ப இந்த விஷ்ணு புராணம் எவ்வளவு தெளிவா இருக்கு. இதே நான் ஒரு தரம் ஒன்னா கீதை வந்து சொல்லி காட்டுறேன், இதுல நீங்க கால்வாசி பேர் கூட இந்த இடத்துல உட்காந்துருக்கவே மாட்டேன். போரும் நான் எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே. ஏன்னா அது நேர கண்ணன் பேசினது. என்னைக்கா இருந்தாலும் அது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அந்த கண்ணனை அறிந்த அறிஞர்கள் பேசினது தான் தெளிவா இருக்கும். அதைத்தான் நாயனார் சாதித்தார். தத்துவோபதேசத்தை விட தத்துவதரிசி வச்சனத்துக்கு ஏற்றம். தத்துவமான கண்ணனே பேசுறதை விட தத்துவத்தை உணர்ந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பேசினத்துக்கு எத்தனை ஏற்றம். அதுதான் புல்லாங்குழல் ஊதுத சிறப்பாக ஒரு ஆச்சாரியன் மூலமா கண்ணன் நமக்கு அருளை கொடுக்கிறானோ இல்லையோ, புல்லாங்குழல் ஊத ஆரம்பிச்சிருவோனா அப்பப்போ. அதை பத்தி ஸ்ரீமத் பாகவதத்துல சுகர் சாதித்தார். ஒரு மரக்கடையில ஏறி உட்கார்ந்து விடுவானாம். தன்னுடைய நீண்ட திருவடிகளை தொங்க விட்டு கொள்ளுவன். இந்த பக்கம் ஆறு ஓடிட்டு இருக்கும். அந்த ஆற்று நீர்ல சலசலப்புல தன் திருவடியை தொங்க விட்டுடுவான். நமக்கே அப்பப்போ தோணும், இங்க ஆற்றையும் காணும், இங்க கடற்கரையும் காணும். எங்க ஊருக்கு வந்து என்னவனா சொல்றேன், இந்த கடற்கரையில வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம்னா கூட்டம் அலமோதும். என்னத்துக்கு தெரியுமா? வாரம் முழுக்க கட்டப்பட்டிருக்குமா, உடம்பத்தனையும் சூடு போய் அப்படியே ஆயாசம் தீர இந்த கடற்கரையில போய் காலை நீட்டின்னு உட்காந்துட்டோம்னா அந்த தண்ணீர் அலைகள் பட்டு பட்டு நம் உடல் சிரமங்கள்லாம் குறையறது இல்லையா? கண்ணன் அதே போல இந்த நதியில யமுனை நதி கரையில கொண்டு போய் தன்னுடைய காலை வச்சுடுவன். இந்த அலைகள்லாம் மெதுவா கண்ணன் திருவடிகளை தழுவி போகுமா. சுகாச்சாரியர் ஆச்சரியப்படுறார், ஐயோ அந்த யமுனையாராக பிறக்காமல் போனேனே, என்னை யமுனையாரா பிறந்திருந்தா என் அலைக்கரங்களால கண்ணனுடைய திருவடிகளை தீண்டி இருக்கலாம்.
இந்த வித்வானா பிறந்து இப்ப என்ன நான் சாதிச்சுட்டேன். ஆழ்வார்கள் அந்த பெரியோர்கள்லாம் மகர்ஷிகள்லாம் ஒன்னொன்னு கண்ணன் அங்க படுற ஆனந்தத்தை பார்ப்பார்கள். ஐயோ நான் அதுவா பிறக்கலையேன்னு இவ உட்காந்து அழறதுக்கு ஆரம்பிச்சிருவா. நாளைக்கரங்கள் வந்ததான் எப்படி இருக்குன்னா, பக்கத்துல பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்ந்து இருக்கின்றன. மூங்கில் மரம். அந்த மரத்தை பார்க்கறதுக்கு கண்ணன் முதல்ல அலங்காரம் பண்ணிப்பேன். என்னைக்குமே புல்லாங்குழல் ஊதனம்னா அலங்காரத்துக்கு முதல்ல பீதாம்பரம் மஞ்சள் ஆடை அதை எடுத்து சாத்தினுடுவான். இந்த மஞ்சள் ஆடைக்கு தங்க சரிகை ஒரு வர்ணமா சொல்றேன் கேட்டுங்க. இப்போ முதல்ல அவன் திருமேனி கருப்பு, அதை ஞாபகம் வச்சுருங்க. அவன் கருத்த திருமேனி, ஆடை பட்டு பீதாம்பரம் மஞ்சள் ஆடை, அதனுடைய சரிகை தங்க வர்ணத்தில் இருக்கக்கூடிய சரிகை. அடுத்தது நீளமான மயில் தோகை எடுத்து தலையில சொருகினுட்டாப்ப மேலே மாந்தளிர் மாலை, நீலோத்பல மாலை, தாமரை மலர் மாலை, இலை தழைகளாலே தொடுக்கப்பட்ட மாலை, இதை எடுத்து அத்தனையும் தன்னுடைய திருமேனியில் சாத்தினுடுவன். ஆக நீலத்துக்கு மயில் தோகை கிடைத்தது, சிகப்புக்கு தாமரை கிடைத்தது, கருப்புக்கு திருமேனி வர்ணம், ஆடைக்கு மஞ்சள் வர்ணம். இது இத்தனை சேர்ந்த ஒரு வர்ண கலவையாக ஏறி சாயங்கால வேலை முக்கியம். சக்கர் வானமாக சிவந்த வேளை. அந்த சாயங்கால வேளையில அலைக்கரங்கள் தன் திருவடிகளை தழுவ ஏறி கண்ணன் உட்கார்ந்து விடுவான். சில விஷயம்லாம் கண்ணை மூடின்னு நமக்கு நாமே கற்பனை பண்ணி பார்க்கணும். நாமே கோகுலத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கணும். யமுனை ஆற்றில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். கண்ணன் மரக்கலையில உட்கார்ந்து இருக்கா போல தோணணும். அவன் திருவடி கண் முன்னாடி இருக்க மாதிரி இருக்கணும். இந்த வர்ணக்கலவை அத்தனையும் தோணித்துன்னா எந்த குற்றம் குறை துன்பமா இருந்தாலும் அகன்றே போகும். வேற வழியே கிடையாது. நாம என்ன சிரமம்னா இதை பத்தி எல்லாம் நினைக்கவே மறுக்கிறோம். இந்த கட்டம் சுத்தி வரமே தவிர என்னத்துக்கு இவ்வளவு தூரம் வர்ணிச்சு வச்சுட்டு போயிருக்கா பெரியோர்கள் அத்தனை பேரும். இப்படி கண்ணன் உட்கார்ந்து இருக்கிறத ஒரு தர செவித்தோம்னா எந்த துன்பமான மேற்கொண்டு நம்ம தீண்டுமா. அதனால அதை நினைவோட பார்த்தா நம் மூங்கிலுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம். எங்களுக்கு என்ன பெருமையா இருக்கு தெரியுமா? இப்போ என்ன பெருமைன்னு கீழே இருக்கிற யமுனை போய் மூங்கில் மரத்த இடத்துல கேட்டது. உனக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு பெருமை. கண்ணனுடைய திருவடிகளை தீண்டுகிற பெருமை உனக்கு. இந்த மூங்கில் மரம் சொல்லித்தான், எங்கிட்டேந்து ஒரு மரத்துல எடுத்து பண்ணது தானே அந்த புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலைத்தானே கண்ணன் தன்னுடைய உதட்டுல வச்சுருக்கான். அவனுடைய அதராமிர்தம் எச்சிலை பருகி கழிப்பது அந்த புல்லாங்குழல் தானே. அப்ப ஊர்ல எனக்கு இருக்கிற பெருமை எந்த மரத்துக்கும் கிடையாது. மூங்கில் மரத்துக்கு என்ன தனிப்பெருமை? கண்ணனுடைய அதரம் தன்னுடைய உதட்ட தொட்ட பெருமை மூங்கில் மரத்துக்கு மட்டும்தானே உண்டு. யமுனை ஆற்றுக்கு என்ன பெருமை? அவன் திருவடிகளை வருடின பெருமை யமுனை ஆற்றுக்கு தானே உண்டு. இந்த யமுனையிலே தாமரை மலர்கள்லாம் அப்படி அடிச்சுன்னு வருமா. அது என்ன பண்றதா? தேவர்கள் எல்லாரும் கீழே இறங்கி யமுனையாராக கிடந்து தங்கள் அலைகள்ங்கிற கைகளாலே புஷ்பத்தை கொண்டு வந்து கண்ணனுடைய திருவடிகளுக்கு இடுகிறா போலே இருக்குமாம். கண்ணன் வேணுகானம் பண்ண தொடங்க செய்தே. கண்ணனும் வேணுகானம் பண்ணிவிட்டான். ஆரம்பிச்ச உடனே பெரியாழ்வார் சாதித்தார், இந்த பறவையின் கணங்கள் யாவும் கூடு துறந்து பறவை கணங்கள்லாம் கூட்ட விட்டுட்டு கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்துருமா. அடுத்து பசுமாடு கன்றுகள்லாம் கால்கள் பரப்பிட்டு பக்கத்துல வந்து கண்ணனை விட வசரமா இருக்குமா பசுமாடு. அந்த ஊர்ல புல்லு தண்ணீர் சாப்பிட்டு மாடுகள்லாம் வளரவே வளராது. கண்ணனுடைய கைப்பட்டே மாடு கன்றுகள் வளருமாம். அண்டாள் பாசுரத்திலே கறவைகள் கற்று கறவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரடறிய சென்னு செரு செய்யும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியம் வள்ளல் பெரும் பசுக்கள். கண்ணனே தாழ்ந்த கிளையில உட்காந்துருக்கானா, அவனை விட ஒசரமா பசுமாடு வந்து நிக்கிறது. இப்போ அதுக்கு இந்த புல்லாங்குழலை கேட்கணுங்கிறது ஆசை. இப்போ கண்ணன் இப்படி புல்லாங்குழல் வச்சுருக்கிறதா கொஞ்சம் கற்பனை பண்ணிங்கோ. இவனை விட ஒசரமா பசுமாடு நின்னா இந்த ஒலி அதனுடைய காதுக்கு மேல ஏறணும் இல்லையோ, அது பிடிக்காதான் பசுமாட்டுக்கு. இல்லை நான் அதுக்கு பக்கத்துல நின்று காதை வச்சுன்னு கேட்கணும். என்ன தன் காலை பரப்பினுட்டு தலையை குனிஞ்சுடுமா. அப்போ ஒசரம் குறைஞ்சு போடும் இல்லையா பசுமாட்டுக்கு. அப்படி வந்து செவி ஆட்டகில்லாவே காதை அசைக்காம நின்று பசுமாடு கேட்டு இருக்குமா. வியாக்கியாத பார்த்தார் திருவாய்மொழி பிள்ளைங்கிறவர் பழகா சுவாபதேச வியாக்கியானம் பண்ணினார். சுவாமி மணவாள மாமனிகளுடைய வியாக்கியானம் இந்த பெரியவர்கள் சாதித்தது. என்னத்துக்கு இந்த பசுமாடு மான் கணங்கள்லாம் காதை அசைக்காத இருக்கு தெரியுமா? கண்ணனுடைய புல்லாங்குழலேருந்து வெளியில வர்றது அமிர்தமயமான கானம். இந்த சங்கீதம்ங்கிறது அமிர்தத்தை ஒத்தது. அந்த அமிர்தத்தை காது வழியா பருகெடுத்து இப்போ காலை ஆட்டினா ஒருவேளை வெளியில கொட்டிடுமோ அப்படின்னு அந்த மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் பயமா. அதனால காதை கூட அசைக்காம ஜாகிரதையா அந்த அமிர்தத்தை உள்ளேயே பொத்தி வச்சு கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்கும். இவன் புல்லாங்குழல் ஊத தொடங்கினவுடன் அந்த கோகுலத்தில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேர் அவாவா வேலையை அப்பப்படியே விட்டுடுவா. எல்லோரும் ஓடி வருவர்களாம். அதுல ஒருத்தி சிந்தையந்திங்கிறவளை பத்தி கதை சொல்றார். காச்சித் கிருஷ்ணேதி புரோக்த்வா லஜ்ஜாம் உபாயயோ யயோச்ச காச்சித் பிரேமாந்தா தத்பார்ஸ்வம் அவலம்பிதம் காச்சித் சாவசவஸ்தாந்தே ஸ்தித்வா திருட்வா பகிர்குரும் தச்சித்த விமலாக்காத க்ஷீண புண்ணியச்சயா ததா ததப்பிராப்தி மகாதுக்க
துக்க விலீனாசேஷ பாத்தகா சிந்தயந்தி ஜகத்சூதிம் பரபிரம்மஸ்வரூபிணீம் நிருச்வாசதையா முக்திம் கதான்யயா கோபகன்யகா அந்நதேசம் கதே கிருஷ்ணே சேருர் பிருந்தாவனாந்தரம். அந்த பெண்ணுக்கு கண்ணன்னா அத்தனை தூரம் காதல். அது எவ்வளவு தூரம் பைத்தியம் பிடிச்சவ தெரியுமா? அவளிடத்தை வெண்ணப்பால்லாம் கொடுத்து போய் வித்துட்டு வான்னு சொல்லுவாளாம். இவ தலையில தூக்கி பால் குடத்தை வச்சுப்போ, வெண்ணெய் குடத்தை வச்சுப்போ, பால் வாங்கலையோ பால், மோர் வாங்கலையோ மோர், வெண்ணெய் வாங்கலையோ வெண்ணெய் சொல்லுண்டே இருப்போ. 5 நிமிஷம் கழிச்சு இந்த பாலை மோரும் மறந்து போயிடும் அவளுக்கு. உடனே மாதவன் வாங்கலையோ மாதவன், கண்ணன் வாங்கலையோ கண்ணன், கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன், அந்த பால் மோர் வெண்ணையே கண்ணனும் கோவிந்தனும் ஆக்கிடுவாள். அவ சொல்ல ஆரம்பிக்கச்சேவே அவள் எடுத்து கொடுத்து விக்கிரேது காமா கில கோபகம்யா முராரி பாதார்ப்பித சித்திரவித்துகி ஆரம்பிச்சது விற்கணுங்கிறதுக்காக கடைசியில கண்ணனையும் மாதவனையும் கோவிந்தனுமே விற்க ஆரம்பிச்சுட்டாள்னா தொன்னு அந்த பெண்ணனுடைய மனசுல வரவே வராது. அவ உள்ளுக்குள்ள சமையல் வேடல ஈடுபட்டு இருக்க திடீர்னு கண்ணன் குழல் ஊதினது, இந்த வேணுகானம் காதல பட்டது. கிருஷ்ண 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 சொல்லிட்டு அடுக்கலையிலேருந்து வேகமா வெளியில ஓடி வந்தா மாமியார் மாமனார்கள் பெரியவா எல்லாம் ரேழியில உட்காண்டிருக்கா. இந்த நாளா இருந்தா கவலைப்பட போறது இல்லை, நேர வெளியில போடுவோம். இது அந்த நாள் இல்லையோ, அதனால ஐயோ பெரியவா உட்காண்டிருக்காளேன்னு ஒரு நிமிஷம் அவளுக்கு வருத்தம். அதனால வாசப்படியை பிடிச்சு அப்படியே நின்னான். இந்த இடத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காவா, வெளியில போகவும் முடியல, உள்ள போகவும் முடியல. உள்ள போகலாம்னு நினைச்சா குழலூதுகள் பிடிச்சு இழுக்கிறது, வெளியில போலாம்னா இவாளை தாண்டிட்டு போகல, 2 போக முடியாது. அங்கேயே நின்னா ஒரு நிமிஷம் கேட்டு ஆனந்தப்பட்டாள். சுகப்பட்டா நம்ம பாப்பங்கள் அத்தனையும் தொலைந்து போகும், நம்ம பண்ண புண்ணியங்கள் எல்லாம் தொலைந்து போகும். துன்பப்பட்டோம்னா பண்ண பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும். இதை ஒன்று அடியார்கள் அண்ணா ஞாபகம் வச்சுக்கணும். நாம எப்ப சுகப்படுறோம் இன்பப்படுறோம்னா புண்ணிய கணக்க குறைக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா புண்ணியத்தின் பயனாகத்தானே இன்பமே படுகிறோம். இன்பப்பட்டுட்டோம்னா இப்ப புண்ணிய கணக்கு குறைஞ்சு போடும், துன்பப்பட்டுட்டோம்னா பாவ கணக்கு குறைஞ்சு போடும். இப்ப 2 எது பழணும்னு நீங்களே தான் முடிவு பண்ணிக்கணும். இன்பப்பட்டா ஒண்ணு குறையிறது, துன்பப்பட்டா இன்னொன்னு. சுவாமி துன்பப்பட்டாலே தேவையில்லை, ஏன்னா பாவ கணக்கான குறையும் இல்லையோ. அதனால இவ உட்கார்ந்து அந்த நின்று என்ன பண்ணா, அந்த இடத்துல கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு ஒரு நிமிஷம் ரொம்ப இன்பப்பட்டாள். புண்ணியமத்தனையும் தொலைஞ்சு படுது. ஐயோ அதை நேர போய் நம்மால கேட்க முடியுமேனு வருத்தப்பட்டால் பாபமத்தனையும் தொலைஞ்சு படுது. பாபம் புண்ணியம் 2ம் தொலைந்தா அடுத்த வினாடி மோட்சம்தான். இந்த சாஸ்திரம் அழகா சொல்லித்து, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி. அந்த வாசப்படியிலிருந்தே கண்ணனுடைய திருவடிகளான மோட்சத்தை சென்று கிட்டினாள். யோ சிந்தையந்தியனுடைய பெருமை இப்படிப்பட்டது. ஆக வேணுகானத்தாலே ஒரு பெண் ஒன்றுமறியாத இடக்கை வழக்கை அறியாத அறிவிலி அவளுக்கு கூட மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும்னா வேணுகானத்தினுடைய சிறப்பை தெரிவிக்கிறார். அடுத்தது ராசக்கிரீடை பண்ணுவோம்னு கண்ணன் உத்தியோகித்தான். ராசக்கிரீடைங்கிறது அழகான ஆட்டம். இன்னைக்கு நீங்க யமுனை போகலாம், மதுரா நகரத்தை சேவிக்கிறதுக்காக போறோம் இல்லையோ, அங்க யமுனை ஆற்றில குளித்து தீர்த்தமாட்டத்துக்காக போவோம். பிருந்தாவனத்துக்கு போனா முக்கியமா நம்ம அழைச்சின்னு போற சுவாமிகள்லாம் 3 இடத்த காட்டுவா. முதல்ல யமுனையில போய் தீர்த்தமாடுங்கன்னுவா, அங்க போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். அடுத்தது காளிய தமன், காளிங்கனை இந்த இடத்துல தான் முறித்தான்னு ஒரு இடத்த காட்டி கொடுப்பா. 2வது சீரகரன்னா இந்த கோபிகா ஸ்திரீகளுடைய உடுத்து கொண்ட ஆடைகளை எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டான் கண்ணன். அந்த அவ கட்டி இந்த புடவை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து மரத்துல கட்டி வச்சுட்டு அவர்களை கெஞ்சி கூத்தாட வைத்தான். இது சீரகரணம்ங்கிறது இன்னைக்கு நீங்க அங்க போய் சேவிக்கலாம். அதுக்கு மேல பார்த்தோம், ஒண்ணு காளிய தமன, ஒண்ணு சீரகரணம், இன்னொன்னு ராசக்கிரீடா. ராசக்கிரீடைங்கிறது அழகான ஆட்டம். ஒரு 64 பேரா சேர்ந்துப்பா. ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், சுத்தி இப்படி வட்டமா நின்னுக்கணும். இப்படி பார்த்தா 2 கண்ணனுக்கு நடுவுல கோபிகை இருக்காப்புல இருக்கும், இப்படி பார்த்தா 2 கோபிகைக்கு நடுவுல கண்ணன் இருக்காப்புல இருக்கும். ஆக மாத்தி மாத்தி கண்ணனுக்கு அத்தனை உருவத்தை எடுத்துக்கணும் கண்ணன். இந்த இத்தனை உருவத்தோட கூட அடுத்தடுத்து கோபிக்கு நடுவில் நிற்க ஒத்தருக்கொத்தர் தோல்ல கை கோத்துனுடணும். எல்லாரும் இப்படி சுத்தி வட்டமா கையை கோத்துண்டு ஆடுவா. அப்படியே யமுனா நதி தீரத்துல இறங்கி யமுனையிலையும் போய் ஆடுவார்கள். இந்த ராசக்கிரீடை பண்ணுவோம்னு கண்ணன் உத்தியோகித்தான். சாயங்கால இரவு பொழுது வேளையிலே அழகான நிர்மலமான ஆகாயம் இருக்க, நதி யமுனையாறு ஓடிக்கொண்டிருக்க, நட்சத்திரங்கள்லாம் பிரகாசித்து கொண்டிருக்க, ராசக்கிரீடை தொடங்க அவரவர்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு வாசலை விட்டு கண்ணனோட ஆட ஆரம்பிச்சா. ஆட 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 மகிழ்ச்சி பெருகித்து, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுத்துன்னா பிராணம் போயிடும். அதனால கண்ணன் பார்த்தான், இவர்களிடத்திலேருந்து கொஞ்ச நாளி நாம மறைஞ்சோடணும். ஏன்னா அந்த இடத்திலே மறைந்தான். அன்னதேசங்கதே கிருஷ்ணே சேருர் பிருந்தாவனாந்தரம் கிருஷ்ணே நிபத்த ஹிருதயாக இதமூச்சு பரஸ்பரம் கிருஷ்ணோகமேஷ லலிதம் விரஜாம் யவலோக்கியதாங்கதி அன்யா பிரவீதி கிருஷ்ணஸ்ய மம கீதிர் நிஷாமியதாம். உடனே எல்லாருக்கும் ஒரே வருத்தம். இப்போ கண்ணனை தேடி கண்டுபிடிச்சாகணுமே என்ன கோபிகா கீதம் பாடின்னு எல்லாரும் போக ஆரம்பிச்சாலும். இந்த கதையைத்தான் சொல்றார். இந்த பிரிவு ஆற்றாமையை குறைச்சிக்கிறதுக்காக 2, ஒன்று தேடிட்டு போனார், அந்த கதையும் சொல்றார். இன்னொன்னு அனுகாரம் பண்ணுவார்கள். அனுகாரம் பண்றதுன்னா நாடகமாட்டம் நடிக்கிறது.
ஏற்கனவே கண்ணன் இருக்கிறச்சே இவர்களோட விளையாடி இருக்கான் இல்லையா, அந்த விளையாட்டை இப்ப நாடகமாட்டம் நடிச்சு கண்ணன் இருக்கிறாப்புல நினைச்சுண்டு தங்க பிரிவாற்றாமையை குறைத்து கொள்ளுதல். இந்த நாடக காட்சி ஆரம்பிச்சுட்டா ஒத்தி சொல்றா, துஷ்ட காளிய திஷ்டாத்திர கிருட்டோகம் இதி சாபரா, காளியனே கீழே நில்லு. ஒரு பெண்ணு காளிங்க நாட்டம் வந்து நிற்பள், இன்னொரு பெண்ணு காலை தூக்கி அவ தலையில வச்சுட்டு தான் கண்ணனாட்டம் நாட்டி ஆட ஆரம்பிப்பாள். கண்ணனே இருக்கிறாப்புல நினைச்சுண்டு தங்க ஆற்றாமையை குறைத்து கொள்ளுவர்கள். இந்த நாடகத்தை தெரிவிக்கிறார். அந்யாப்ரவீமிதே கோபா நிஷங்கைஹி ஸ்தியதாமிதி அலம் விருட்டி பயேனாத்திர திருதோ கோவர்தனோமயா. மேலே காபிதேன சமாயாதா கிருத புண்ணியாம் அதாலசா தேனுகோயம் மயா க்ஷிப்தா விசரந்து யதேச்சயா. நான் தான் கண்ணன், இதோ தேனுகாசுரனை பிடிச்சு தூக்கி போடுறேன் பார் என்ன ஒரு பெண்ணு பண்ணுவலாம். இன்னொத்தி கொஞ்சம் கையை இப்படி இப்படி வீசி கண்ணன் ஒரு மாதிரி நட. என்ன திருமேனி ரொம்ப பருத்த குண்டான திருமேனி கண்ணனுக்கு. ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சொன்னார், முன்னல்லோர் வெள்ளி பருமலை குட்டன் முடுமுடு வெறுந்தோட. இந்த பலராமன் முன்னாடி வெள்ளி மலை ஆட்டம் பெரிய உருவத்தோட குடு குடு குடுன்னு போவறான். அதுக்கு பின்னாடி இந்த கண்ணன் இருக்கு பாருங்க, வெறும் கருப்பு. இது பெயர்ந்தடி இடுவது போல் ஒரு ஆனை மெதுவா அடி எடுத்து வச்சு நடக்கிறா போல இது கருப்பு யானையா, இது மெதுவா ஓரோரு அடியா வச்சு நடக்குமா. அது வெள்ளி பருமலக்குட்டன் ஓடுறாங்க பலராமன். இது நடக்க கூட முடியாத மெதுவா பின்னாடி தள்ளாடி தள்ளாடி போகும். இந்த கண்ணனும் பல்லாவனும் போற காட்சி அவ்வளவு அழகா இருக்குமா. ஒரு வெளுப்பு மலை போறது, ஒரு கருப்பு யானை போறது. அப்படிதான் அந்த ஊர்க்காரர்களே பார்த்து சொல்லுவர்களாம், இது அழகான காட்சி. அந்த கண்ணனம் பெருமான் பின்னே புறப்பட்டான் ராச கிரீடைக்காக. அவன் நடை இருக்கும் இல்லையோ, அது நடக்கிறாப்புல ஒரு பெண்ணு நடப்பலாம். பாத்தீங்களா, நான் தான் கண்ணன். கண்ணன் நடக்கிறாப்புல நான் நடக்கிறேனே. இந்த இடையர்களை பார்த்தாலே கொஞ்சம் இடுப்பை ஒடித்து ஒடித்து நடப்பர்கள். அது ஒரு தனி நடவாளுக்கு. என்ன தலையில பானை இருந்து பழக்கமா, அதுக்கு தகுந்த மாதிரி இடுப்பு உடனே ஒடியறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதை போலவே கண்ணன் நடப்பானாம். அதை போல இவளும் நடந்து காட்டி கண்ணனே கூட இருக்கிறா போல நினைத்தாள். அப்படி தேடிட்டு போயிருக்கா. பார்த்தா இந்த பக்கம் ஒரு 2 காலடி, அந்த பக்கம் ஒரு 2 காலடி. காலடி சுவடுகள் தெரிஞ்சது தேடின்னு போன கோபிகளுக்கு. புரிஞ்சுனுட்டா, யாரோ ஒருத்திய மட்டும் கண்ணன் அழைச்சின்னு போயிருக்கான்னு தெரிஞ்சுனுட்டா. என்ன இத்தனை பேரையும் விட்டு பிரிந்தானா, ஆரோத்தி கையை மட்டும் அழைச்சின்னு போயிருக்கான் போல் இருக்கு. என்ன பாக்கியம் பண்ணாலோ அந்த ஒருத்தி என்ன நினைத்து வாழலாம். அந்த காலடியை தொடர்ந்து போவோம், கண்ணன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோம். பின்னாடி போக ஆரம்பிச்சா, காபிதேன சமாயாதா கிருத புண்ணியாம் அதாலசா பதானி தச்சாச்சைதானி தனான் அல்பத்து நியூனீச்ச புஷ்பாபச்சய மத்ரோச்சக்கரைகே தாமோதரே த்ருவம் ஏனாகிராக்கிராந்த மாத்திராணி பதான்யத்ர மகாத்மனா. கொஞ்சம் தூரம் 2 அடியும் போயிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா 2 காலடியை காணும். ஒரே ஒரு காலடி மட்டும் தெரிஞ்சது. அதாவது ஒருத்தர் மட்டும் 2 காலை வச்சு நடந்திருக்காப்புல இருக்கு. ஆனா வித்தியாசம் தெரிஞ்சு அந்த இடத்துல இப்ப இருந்த காலடி அழுத்தமா பதிரிஞ்சிருந்தது. ஏற்கனவே 2 ரெட்டை தெரிஞ்சது, மேலோட்டமா தெரிஞ்சது. இப்ப ஒரு ரெட்டை தான் தெரியறது, ஆனா அழுந்தி இருந்துதான். யோசிச்சு இந்த பெண்கள்லாம் புரிஞ்சுட்டா என்ன நடந்திருக்குன்னு. இந்த ஒரு பெண்ணை மட்டும் அழைச்சின்னு போனானோ இல்லையோ, அவளுக்கு மெதுவா தலைக்கணை ஏறித்து. இத்தனை பேரையும் விட்டுட்டு நம்ம மட்டும்தான் கண்ணன் அழைச்சி வந்திருக்கான். அப்ப எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். நான் தான் கண்ணனுக்கு நெருங்கினவள்னு தலைகனை ஏறித்தான். கொஞ்சம் தூரம் போக போக இதை நாம பயன்படுத்தி போனுட்டு என்ன பண்ணா, கீழே உட்கார்ந்துட்டா. உட்காந்து